ஹாய், நான் ரீசெண்டாக சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்கிற படத்தை பார்த்துருந்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதை பார்த்தவங்க இன்னொரு வாட்டி ரீவிசிட் கூட பண்ணுங்கள், தப்பே இல்லை. பிகாஸ் ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டைம் வாட்சிங் திஸ் மூவி. இது 1986 வந்துங்கிறதான் பேர். ஆனால் டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் வைஸாகவுமே சரி, எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆஃப் வித் பொண்ணு பார்க்குற சீன், எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க எமோஷன்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் வைஸாக நம்ம பார்க்கும்போது அவங்க குடும்பத்துக்கு வர கான்ஃப்ளிக்ட்ஸ், அதை அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறாங்க, அவங்களோட சொல்யூஷன்ஸ், முக்கியமாக அதை ஹியூமர் கூட சேர்த்து சொன்னது படத்தோட ஒரு பெரிய பேக் போன். ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் படமாக அதை ஆக்கிராம அந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபார்ஸே இப்போ நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு நியூ நார்மலுக்கு வருவோம். அந்த ஒரு நியூ நார்மலான அந்த ஒரு இடத்த படத்தோட கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக போர்ட்ரை பண்ணியிருந்தது இந்த படத்தையே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுலாம் இதுதான். உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.